ஈரானோட ரெவல்யூஷனரி காட் கிராப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட நேவி இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இந்த போக்குவரத்து எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ அந்த பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. நாங்கள் ட்ரில்லு பண்ண போகிறோங்க எங்கள் பகுதியில் பிப்ரவரி 1, 2 சண்டே மண்டே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பகுதியில் வரவங்கள பார்த்து வந்துக்குங்க, வராதிங்க அப்படிங்கிறதோட அந்த நோட்டாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிசி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேவி தரப்புலேருந்து விட்டுருக்குறாங்க. லைவ் ஃபயர் நேவல் எக்ஸசைஸ் வந்து பண்ணா நாங்க கண்டக்ட் பண்ண போறோம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா ஈரான் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. எங்களோட எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வர்த்தகத்தெல்லாம் வந்து பண்ண முடக்கணும். மத்த நாடுகள்லாம் வந்து பண்ணா பாதிப்படைய வைக்கிறதுல எங்களோட எண்ணம் கிடையாது. எங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக நாங்க இத செய்யறோம்ப்பா. அ இன்கேஸ் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நேவல் பிளாக்கேடு போடுறேன், அது பண்றேன், இது பண்றேன்னாங்கன்னா, எங்களோட பாதுகாப்புக்காக பண்றோம். மத்தபடி எதுவும் கிடையாது. மத்தவங்களெல்லாம் அஃபெக்ட் பண்ண வைக்கிறதுல எங்களோட நோக்கம் கிடையாது அப்படிங்கிற போல ஈரான் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பண்ணா ட்ரில் போடுறாங்க. ஸோ அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்களோட மசில ஃப்ளெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த மேற்கு மீடியாக்கள் மேல. அமெரிக்கா ஃப்ளெக்ஸிங் இட்ஸ் மசில் அப்படிங்கிற போல சொல்றாங்களே. அப்படி எப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல, ஈரானும் வந்து பண்ணா ஃப்ளெக்ஸ் பண்ணி ஆக்குறாங்களா அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ஆனா நம்ம தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது பார்க்க வேடிக்கையா இருக்கும், கேட்கறதுக்கு செய்திகள். பட் இருந்தாலும் திருப்பி அந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தடுத்த செய்திகள் வரத வச்சு பார்க்கும்போது. என்ன அப்படின்னா, இப்ப ஈரான், ஈரான், ஈரான் அப்படின்றபோது போடா அட்டாக் ஆப்கானிஸ்தான் மேல அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் செஞ்சிருவாரா? ஏன்னா அந்த ஏர் பேஸ் வேற கேட்டிருந்தார் இல்லையா? ஸோ அந்த ஏர் பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்கானிஸ்தான் மேல அட்டாக் பண்ணிடுவாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா சமீபத்துல அமெரிக்காவோட ஒரு ஹோல்டுங்கிறது பாகிஸ்தான். கைய விட்டு போயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னா சிக்கலா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்ப அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல ஏதோ ஒண்ணு செஞ்சுருவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. அதுக்கு ஏத்தபடியே வந்து பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் பார்டர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் அவங்களோட ராணுவ படைகள் இருப்பாங்க இல்லையா? டேங்குகள். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தா ஆப்கன் பார்டர், பலூச்சிஸ்தான் இந்த பகுதிகள நோக்கி வந்து பாத்தீங்கன்னா, புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க பனிப்பொழிவு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, ராணுவ உபகரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதிகமா ஆப்கன் பார்டர் பக்கத்துல போறத வச்சு பார்க்கும்போது, இது ஆப்கானுக்கா? இல்ல பாகிஸ்தான்லேருந்து ஈரானுக்கா? அப்படின்ற கேள்விகளும் இருக்கு ஒரு சைடு. பட் இருந்தாலும், சமீப காலமா ஆப்கானிஸ்தான்ல உளவு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்க தரப்புலருந்து. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணா பாகிஸ்தானோட இருந்து தான் லான்ச் ஆகுது இந்த ட்ரோன்கள்லாம். ஸோ அதனால தான் ஆப்கானிஸ்தான் அட்டாக் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான். ஸோ அங்க ஒரு கலவரம் நடந்தது இல்லையா? ஸோ அதுக்காக இப்ப இந்த இடத்துல ஒரு பில்டப் வந்திருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா ஈரான் மேலயே அடிக்கிறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை அடிச்சிருவாங்களா ஆப்கானிஸ்தான அப்படின்ற கேள்விகள் இருக்கு இந்த பகுதியில. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஈரான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அடுத்தது யமன் ஹவுதிஸ். அன்சரல்லா கேங் இருக்காங்களே, அவங்களும் மிலிட்டரி ட்ரில் வந்து பார்க்குறாங்க. பல்வேறு ட்ரோன்கள், ராணுவ ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்டமான ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. பல்வேறு ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா, வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. யமன் ஹவுதிஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இதே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஈராக்ல நேத்திக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் இல்லையா? ஈரான்ல பேட் சாய்ஸ். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் வேண்டாம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா? இப்ப அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாக்தாத் ஈரானோட கேபிட்டல் வந்து பண்ண ட்ரம்ப் அவர்கள் யார் இன்டர்ஃபியர் ஆகுறது? இது எங்களோட உள்நாட்டு பிரச்சனை. நாங்க வளர்றோமோ, தேய்றோமோ அத நாங்க பார்த்துக்கிறோம். உங்க வேலைய பார்த்துட்டு போங்க சாமி அப்படிங்கிறதோட இது பண்ணா பயங்கரமான வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு எகெய்ன்ஸ்ட் ஈராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிரட்டி மிரட்டி பழகுன ஒரு நபர்களுக்கு எங்கேயுமே மிரட்ட முடியாம இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு சொல் கூட சொல்லக்கூடாதா தேவதூதருக்கு? அந்த மாரியான ஒரு இது இல்லையா? அவர் சொல்லிட்டு போறாரு ஒரு சைடு. நீங்க கண்டுக்காம இருந்துக்க வேண்டியதானே அப்படிங்கிற போல சில அனலிஸ்ட்களோட கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா ஆண்ட பரம்பரை அல்லவா? அவர்களுக்கும் இருக்கும் தானே! அப்படிங்கிறது போல பலரும் கேட்டிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஆண்டாச்சுல கிளம்பி போயிரணும் ஒரு சைடு. அத விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மெதப்புல வந்து நின்னுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற போல சில அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். எது எப்படியோ. இப்ப அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, தயாராயிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஒரு போர்னா போருக்கும் தயார் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்த ஒரு நியூ அ புதுசா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் நியூக்ளியர் பவர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சி ட்ரையல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கிறாங்க. CVN-79 அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் கேரியர். எப்படி விமானம் தாங்கிய போர்க்கப்பல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது வெர்ஜீனியால வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கு. ஜெரார் ஆர் ஃபோர்டு கிளாஸோட ஏர்கிராஃப்ட் கேரியரோட 2வது ஷிப் இது அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு ஒரு ஏர்கிராஃப்ட் ஃப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தன பக்கம்? ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஒரு பக்கம் எல்லா பக்கத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அண்ட கொடுக்க வேண்டியதா இருக்கு.
எப்படி சீனா அடிக்கிறாங்களோ, அதே போல அமெரிக்காவும் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் அடிச்சு தள்ளிடலாமா அப்படிங்கிறது போல யோசனை பண்றாங்களோ என்னமோ தெரியல. அப்புறம் இந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறதுனால VBAT அப்படிங்கிறது போல ஒரு ட்ரோன். இதை உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாக்கு எகென்ஸ்டா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அதிகப்படியா கை குடுக்குது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம் ஆல்ரெடி. இது வெர்டிகலா வந்து பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் ஆயி வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணும். ஸோ இதுல அட்டாக்கிங்க்கும் இருக்கு. 2வது சர்வேலன்ஸ்க்கு இருக்கு. ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பறந்துட்டு இருக்கிறதுனால, ஸோ இத வந்து தாக்குதல் பண்ண முடியாது. ஈஸியா இன்டர்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பல்வேறு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரோன வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வாங்கிக்கலாமா? அப்படிங்கிறதோட யோசனையில இருக்கோம். அதாவது இந்தியா. நம்ம வந்து பண்ண வாங்கிக்கலாமா? அதுவும் உள்நாட்டிலேயே ஆத்ம நிர்பர் பாரத் அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல் புரொடக்ஷன் பண்ணிக்கலாமா? ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ற மாரியான ஒரு ரிகானிசான் ட்ரோன் விபேட் ரக ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது. இது உக்ரைனோட மீடியாக்கள் தரப்புல தகவல்கள் வருது. இது இனிஷியலா மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ வந்து பண்ண இந்த ப்ரோக்ராம வாங்கி, இந்த ட்ரோன வாங்கி நம்ம உற்பத்தி பண்ணிக்குவோம் அப்படின்னுலாம் சொல்றாங்க. ஸோ இது போல ஆயுதங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுங்கிறது ஒரு சோதனை களம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வருது. ஸோ உக்ரைனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்ற கேள்விகள். சரி ஓகே. இந்த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஈரான் மேல அழுத்தங்கள், ஈரான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி கொஞ்சம் டவுனா இருக்காங்க. ஃபேவர் இல்லாத பொசிஷன், மக்களுக்கும் அதிருப்தி இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன். யாரு? யூரோப்பியன் யூனியன். ஈரான் மேல சாங்ஷன் போட்டுறலாம். ஏன்னா, ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான மிலிட்டரி எய்டு பண்றது ஈரான் தான். ஸோ அதனால அவங்க மேல சாங்ஷன் பண்ணிடலாம். இதுதான் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஈரான் ரஷ்யாவுக்கு உதவிகள் அதிகமா செய்றாங்கன்னு சாங்ஷன் போடுறாங்க. இப்ப ஈரான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த ரஷ்யாக்கு. ஸோ ரஷ்யா ஈரானை இழந்துட்டாங்க. எஸ் ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது அப்படின்னா, ரஷ்யாக்கு அது ரொம்ப ரொம்ப பேடான ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு போய் விட்டுரும். அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். நெகோசியேஷன் டேபிள்ல வந்து பண்ணா உங்களுக்கு வெயிட்டே இருக்காது. ரஷ்யாவுக்கு வந்து பண்ணா மிகப்பெரும் வெயிட் போயிரும் அப்படிங்கிறதுனால சில அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா இந்த ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல சாங்ஷன் போடுறாங்கன்னா, அதுக்கான காரணம் இன்னொன்னு இருக்கு. மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அடிச்சு ஒடுக்குறாங்க இல்லையா? ஸோ அது போல ஒடுக்குறதுக்கு வந்து பண்ணா கண்டிப்பா கான்சிக்வென்சஸ் இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் சீரியஸான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். இங்க இக்யூல ஃபார்மர்ஸ்லாம் சாணி கரைச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. பயங்கர காண்டுல இருக்கிறாங்க. அவங்கலாம் எப்படி? அவங்களும் ஹியூமன்ஸ் இல்லையா? அதான் யூரோப்பியன் யூனியன் ஹியூமன்ஸ் இல்லையா? அப்படிங்கிற சில நபர்களோட கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க அத பத்தி கவலைப்பட்டுக்க மாட்டாங்க. அவங்க அத பத்தி கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க கேர் பண்றது உலகத்துல இருக்கக்கூடிய மத்த நாடுகள் மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, அடுக்குறாங்களா, ஒடுக்குறாங்களா அப்படிங்கிறது போல பார்க்கிறது தான் இவங்களோட கண்ணோட்டமா இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயலேட் பண்ணிட்டாங்க. அந்த நாட்டுல வந்து பண்ண ராணுவத்த யூஸ் பண்ணி ரஷ்யாவுக்கு உதவுறது வேற, இந்த உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா. ஆனா, உள்நாட்டிலே வந்து பண்ணா மக்கள் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, நசுக்குறாங்க, ஒடுக்குறாங்க. அதனால அவங்க மேல சாங்ஷன் போட்டுறலாம் அப்படிங்கிறது போல திட்டம். அது மட்டும் இல்லாம IRCG இருக்காங்க இல்லையா? ஈரானோட ராணுவம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரெவல்யூஷனரி கார்ட் கார்ட். ஸோ அத டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா வந்து பண்ண சொல்லிடலாம் அப்படிங்கிற காஜா காலஸ் அவர்கள் அழுத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பதில் சொல்லாம போகப்படாது. கண்டிப்பா அதுக்கான பதில் வரும் அப்படிங்கிற காஜா காலஸ் அவர்கள் பர்சனலா மிரட்டல்கள் ஈரானுக்கு விட்டிருக்கிறார். லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா ஒன்ஸ் இது பெருசாகுது அப்படின்னா, கண்டிப்பா எல்லா பக்கத்துலயும் அடி விழுவும். அதுக்கப்புறம் தான் இவங்க காஜா காலஸ் அவர்களோட நிலைமைகள் என்ன ஏதுங்கிறது தெரிய வரும். ஏன்னா, இப்ப திரும்ப காஜா காலஸ் அவர்கள் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது, ஈரானுக்கு மட்டும் கிடையாது. அதே அழுத்தங்கள் ரஷ்யாவுக்கும். 20ஆம் கட்ட பொருளாதார தடை, 19 கட்ட பொருளாதார தடை வந்து பார்த்தீங்கன்னா, பெருமையா வேலை செஞ்சுருக்கு. ரொம்ப அ தரமா வேலை செஞ்சிருக்கு. அதனால அந்த தரம் குறையக்கூடாது அப்படி இன்னும் ஷைனிங்கா இருக்குன்றதுக்காக இன்னொரு ஒரு கட்டம் 20வது கட்ட பொருளாதார தடை ரஷ்யா மேல வந்து பார்த்தீங்கன்னா, 24 பிப்ரவரி டிஸ்கஸ் பண்ண போறோம். அது அப்ரூவல் ஆகத்தான் போகுது அப்படிங்கிற காஜா காலஸ் அவர்கள் ஹை ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பண்ண உறுதிபட சொல்லிக்கிறாங்க. யுவோட ஃபாரின் அஃபேர்ஸ் செக்யூரிட்டி பாலிசி சீஃப் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புலருந்து வந்து பண்ண இது போல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு இந்த பிரஸ்ஸஸ் வச்சு பேசும்போது சொன்னாங்க. இதுல என்னங்க அப்படி போட்டுருவீங்க 20ஆம் கட்ட பொருளாதார தடைனா ஃபுல் மாரிடைம் சர்வீஸ் பேன். எதுக்கு வர்த்தகம்? ரஷ்யா என்னாத்துக்கு வர்த்தகம் பண்றாங்க? அவங்களுக்கு வர்த்தகமே வேணாம். மேரிடைம் ஃபுல் பேன். ரஷ்யா எதையும் ஏற்றுமதியும் பண்ணக்கூடாது, எதையும் இறக்குமதியும் பண்ணக்கூடாது. எனர்ஜி சாங்ஷனும் போட போறோம். அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் சாங்ஷனையும் போட போறோம். ஃபெர்டிலைசர்ஸ் இந்த உரம் இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் சாங்ஷன் பண்ண போறோம். அப்படிங்கிற யூரோப்பியன் யூனியன் வேற லெவல் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இதே இடத்துல வந்து பண்ணா ரஷ்யா அவங்களோட கம்பெனி இருக்கு இல்லையா? லூக்காயில். அந்த கம்பெனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் அமெரிக்கன் கம்பெனிக்கு செல் பண்றாங்க. அமெரிக்கன் கம்பெனி வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களாமா. அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் கிளார்லி அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அசெட்ஸ் எல்லாத்தையும் ரஷ்யாவோட லூக்காயில் அசெட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அவங்க வச்சுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெர்மனி, யூரோப்பியன் யூனியன்ல பல இடங்கள், கசகஸ்தான்ல கூட இருக்கு. அத கூட பேச்சுவார்த்தைகள் இருக்கு. மேபி கசகஸ்தான் அல்லாத
யூரோப் சைட்ல இருக்கக்கூடிய மேற்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய மத்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அசெட்ஸ் எல்லாத்தையுமே சாங்ஷன் இருக்கனால எல்லாத்தையும் ரஷ்யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு வித்துருவாங்க. அந்த ஃபெசிலிட்டீஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வந்து பண்ணா அவங்க வச்சுக்குவாங்க. இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்கா ஆயில் வாங்கி அவங்க யூரோப்புக்கு குடுப்பாங்க. அமெரிக்கா எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு நடுவுல ஓஷியன் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க வியாபாரம் அப்படின்னு வரும்போது, யூரோப்பே வாங்கணும்னாலும் அமெரிக்கா வழியா தான் வாங்கி ஆகணும். அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்களா அப்படின்ற கேள்விகள். அப்பதானே குடுமி வச்சு இசுக்கு இசுக்க முடியும். இல்லையா? அப்பதான் யூரோப் என்ன வேணா சொல்லி கேட்க வைக்க முடியும். இல்லன்னா நாளைக்கு அவங்க வேற மாரி ஆயி, அப்புறம் 3ஆம் உலகப் போர், 4ஆம் உலகப் போர்ன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? யூரோப்லயே அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இதெல்லாம் யார் தட்டி கேட்கறது? ஸோ அதனால சூப்பர் போலீஸ் வந்து பண்ணா நடுவுல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. இப்ப இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடியுமா? முடியாதா? அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செனட் சபையிலேயே அவங்களே காண்டாயிட்டாங்க போல இருக்கு. ஸோ ரூபி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து பேசிக்கிறாரு. இன்னும் அக்ரீமென்ட்டே வரலைங்க. செக்யூரிட்டி கேரண்டி பத்திலாம் பேசவே இல்ல உக்ரைனுக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, யூரோப்பியன் யூனியன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ரிசால்வ் பண்ணாம இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் இப்பதான் குறைஞ்சுகிட்டே வருது. இப்போ ஒரே இஷ்யூ தான் இருக்கு. உக்ரைனோட செட்டில்மென்ட் முடியறதுக்கு. ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரெடியூஸ் ஆயி நிக்குது. பல பிரச்சனைகள் பேசி தீர்த்து ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்குது. அதான் டெரிட்டோரியல் இஷ்யூ. அந்த டெரிட்டோரியல் இஷ்யூ தான் செனட். அத முடிச்சிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, இந்த டிபிஆர் இருக்கு இல்லையா? அதோட கண்ட்ரோல் இந்த டான்பாஸ் வந்து பண்ணா ரஷ்யா டிமாண்ட் பண்றாங்க வித்ட்ரா பண்ணணும் உக்ரைன். உக்ரைன் விட்டுட்டு போமாட்டேன். என் பகுதியை நான் ஏன் விட்டுட்டு போவேன் அப்படிங்கிறவங்கள அவங்க இருக்கிறாங்க. என் பகுதியை நான் டிஃபெண்ட் பண்ணி தான் தீருவேன் இருக்கிறாங்க. இது ஒண்ணு தான் பிரச்சனை தலைவரே செனட்டே. மத்தபடி எதுவும் இல்ல. அந்த அளவுக்கு நாங்க பேசி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது போல ஆ உக் மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து பண்ணா செனட்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுல நெறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை இது ஒரு ஹைலைட். அது போக இன்னும் நெறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இது முக்கியமான விஷயம் பேச்சுவார்த்தையில அது இன்னும் ஒரு பிரச்சனைங்கிறது அது பெருசா தான் இருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் செர்கி லேவ்ரோ அவர்கள்கிட்ட வந்து பண்ண கேட்டுக்கிறாங்க. அதுக்கு எங்ககிட்டலாம் செக்யூரிட்டி கேரண்டி பத்தி யாருமே பேசுனீங்க. வாஷிங்டன் அதாவது ரஷ்யா அமெரிக்காவோட கேபிட்டல் வாஷிங்டன் சொன்னா அமெரிக்காவ மென்ஷன் பண்றாங்க. கீவ்ங்கிறது உக்ரைன் இல்லையா? ஸோ நாங்க பேசும்போது வந்து பண்ணா கீவ் கிட்டயும் சரி, வாஷிங்டன் கிட்டயும் எந்த ஒரு அக்ரீமென்ட்டும் கையெழுத்து போடல. எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரியலான அக்ரீமென்ட்டா இருக்கும். இந்த பப்ளிக் கேம்ஸ் பத்திலாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது போல, செர்கி லேவ்ரோ அவர்கள் வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. அடுத்தது செக்யூரிட்டி கேரண்டிய பத்தி இந்த உஷங்கா அவர்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படிங்கும்போது அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க. மைக் நீட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கேரண்டி எல்லாம் நாங்க எதுக்குமே ஒத்துக்கவே இல்லீங்க. யூரி உஷங்கா அவர்கள். நாங்க நோபடி அக்ரீட். ரஷ்யன் சைட்லருந்து ஒருத்தர் கூட அக்ரீமென்ட்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நெகோசியேஷன் வந்து பண்ண நடந்திருக்கு. ஃப்ரேம் ஒர்க் ஒண்ணும் உருவாக்கப்படுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். செக்யூரிட்டி குரூப்ஸ் அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. இதுல இம்பார்ட்டன்ஸ் என்ன டெரிட்டோரியல் இஷ்யூ. அதுல இன்னும் கிளாரிட்டி வேணும். அது இன்னும் அந்த டாபிக் வந்து பண்ணா இன்னும் டிஸ்கஸே பண்ணல பெருமளவுல. ஸோ அதனால டெரிட்டோரியல் இஷ்யூ அது இன்னும் இருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படிங்கோல யூரி யுஷங்கா அவர்கள் வந்து பண்ண பேசிக்கிறாங்க. அதாவது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து பண்ணி இன்னும் 2, 3 நாள் நடக்கலாம். 2 நாள், 3 நாள் நடக்கலாம் தொடர்ந்து அப்படிங்கிறது போல எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி, 24ஆம் தேதி சொன்னாங்களே ஜனவரி. இன்று தொட்டு 8ஆம் நாள் மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல. இந்த 8 நாள்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும். வெளிய எதுவும் பெருசா வரல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 8 நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. 8 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதான்ட்டு. ஏன்னா ஒரு செய்தி நான் பார்த்தேன். இப்போ எனக்கு அது கிடைக்குமான்னு தெரியல. அதாவது வந்து உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களோட மதிப்பு, மரியாதை பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரேட் ஆயிட்டு இருக்கு உக்ரைன்ல. அதுக்கான காரணம் ஊழல் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த 8 நாள்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பேச்சுவார்த்தையில என்ன மாதிரியான விஷயங்கள் வருதுன்றது பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இந்த பிரச்சனை முடியுதா? இல்ல என்ன ஏதுங்கிறது. இல்ல சீஸ் ஃபயர் பத்தி பேசுறாங்க இல்லையா? அத அமல்படுத்தினாலும் பார்த்துக்கலாம். சரி பேச்சுவார்த்தைகள் சக்சஸ்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இன்னும் சில நாட்கள் தானே. இன்னும் என்ன நடக்க போகுது? ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை, அப்புறம் அமெரிக்கா, ஈரான் பிரச்சனை என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையன்ல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு 4 பேத்துக்கு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.